ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட வயலுக்கு வந்திருக்கோம். எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமைனா லீவுனாக்கா நாங்கள் வந்து எங்கள் போர் செட்டில் வந்து குளிக்கலான்ட்டு வருவோம். இப்போ வரும்போது பார்த்தாக்கா நிறைய என்னமோ குட்டி குட்டியாக தெரிஞ்சுது. என்னான்ட்டு பார்ப்போன்ட்டு கிட்டக்க போய் பார்த்தாக்கா மீன் குட்டிங்களாக இருக்குது. நிறைய மீன்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஆசையாக போயிடுச்சு எங்களுக்கு. சரி கிட்டக்க போய் பிடிச்சிருவோன்ட்டு பிடிச்சி பார்த்துட்டோம். நல்லாயிருக்கு, மீன் சைஸ் பரவாயில்ல, இது சமைக்கிற அளவுக்கு இருக்குது. சரி ரைட்டுன்னு பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு திரும்பி பார்த்தாக்கா பக்கத்தில் நிறைய மீன்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாய்க்கால்லேருந்து வர்ற தண்ணியில் வந்து நிறைய மீன் வந்துக்கிட்டே இருக்குது. அதை போய் பார்ப்போம் வாங்க. வயலுக்கு ஓடுது பாருங்கள் மீன். இந்த மீன்லாம் ஆனால் பிடிக்கிறது கஷ்டம். வெறா மீன் மாதிரி இருக்குது, இது பார்க்குறதுக்கு வெறா மீன் குட்டி மாதிரி இருக்குது. உங்களுக்கும் இது என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது விரா மீன் குட்டின்னு தான் நினைக்கிறேன். குறவை மீனும் இப்படி தான் இருக்கும், ஆனால் இது விரா மீன் குட்டி மாதிரி தான் பெருசாக இருக்குது, பெரிய சைஸாக இருக்குது. பாருங்கள், கிட்டக்க போனோடனே மண்ணை திரட்டி அப்படியே அந்த இடத்த சேராக்குது பாருங்கள். அது ஒளிஞ்சிக்கிறதுக்கு, அதை சேவ் பண்ணிக்கிறதுக்கு அது மாதிரி செய்யுது. அது இருட்டாயிடுச்சு அந்த இடமே, அதனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கையை வச்சு தடை பார்த்தா எடுக்கணும். கிட்டக்க போய் பார்ப்போம். இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுவோன்னா குழி பறிச்சுட்டு மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிரும், மாட்டிக்கிச்சு. இப்போ 2 மீன் பிடிச்சாச்சு. எத்தனை மீன் கிடைக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்தளவு ஒன்று வருது பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று வருது. இது வந்து வாய்க்கால்லேருந்து அந்த தண்ணி ஆற்று வாய்க்கால்லேருந்து தண்ணி வர இடம், அதனால் அந்த இடத்துலேருந்து வருது. தலை ஒன்று இருக்குது. இது மாதிரி நம்ம வயல்லலாம் நிறையா மீன் சின்ன பிள்ளையிலலாம் பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ரொம்ப ரேர் தான், கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எங்களுக்கு ஏதோ அதிசயமாக கிடச்சிருக்கு. ஒரு 3 மீன் கிடச்சிருக்கு. எத்தனை கிடைக்குதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா. குடுகுடுன்னு ஒடியாருது பாருங்க. ஆனால் அந்த இதில் வந்து சேரை தான் குழப்பி விட்டுடுது, தெரிய மாட்டேங்குது, நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இப்போ தேடி பார்த்தா எடுக்க வேண்டியதாக இருக்குது. வயலுங்கிறதுனால நமக்கு தண்ணி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதே ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோனாக்கா கஷ்டம். வயலுங்கிறதுனால தெளிவாக இருக்கிறதுனால டக்குன்னு பிடிச்சிட்றோம். எவ்வளோ மாட்டிக்கிச்சு. ஏன்னா ஈஸியாக கிடச்சிடுது. என்னன்னாக்கா வயல் தண்ணிங்கிறதுனால கிடச்சிடுதுன்னு நினைக்கிறேன். ஆழம் இல்லைல்ல, அதனால் நம்மள்கிட்ட ஈஸியாக மாட்டிக்குது. இங்கேயும் கொஞ்சம் இதில் செடிங்களில் நிறையா சிக்கிட்டுருக்கு. இல்லை ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே லெவலாக தான் இருக்குது. பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் அதில் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். 4-5 மீன் கிடச்சிது. ஓரளவுக்கு 1-2 கொஞ்சம் பெருசாக இருக்குது. வகையெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி மீன்களாக இருக்குது. பரவாயில்ல. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் லைட்டாக சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். எல்லாத்தையும் சாம்பல் போட்டால் தான் இதெல்லாம் தேய்ச்சி கழுவ முடியும். இல்லைன்னா இது கொஞ்சம் கஷ்டம், கொழப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் இதில். அதனால் சாம்பல் போட்டு நம்ம தேய்ச்சிட்டோம்னாக்கா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா சாம்பல் போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். வெள்ளையாக வரணும், அந்த அளவுக்கு தேய்க்கணும். அப்போ தான் இதோட கொழப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக கொஞ்சோண்டு வறுத்துட்டு கொஞ்சம் குழம்பு வைக்கலான்ட்டு பிளானில் இருக்கேன். தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு பீஸெல்லாம் போட்டு வறுத்துடலான்ட்டு. எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. வறுவல் ரெடி, குழம்பு ரெடி. நான் சாப்பிட போகிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய். நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி மீன்லாம் பிடிச்சிருந்த அனுபவம் இருந்ததுனாலும் என்னோடய கமெண்ட்ஸில் போடுங்க. டாட்டா ஃப்ரெண்ட், பாய்.